கசாமசான் இப்ப மூலையில பாத்தீங்கன்னா அவரோட எதுக்கால வராது. உங்க கூட்டாளி வரீங்க அப்படி ஒருத்தர் தான் முன்னாடி வந்து பப்பரை தட்டி இருக்காரு. சுத்தி வர எதுக்கு போடுறாங்க ரவுண்டானாங்கிறது சுத்தி வர்றதுக்கு. ஒருத்தர் குறுக்க போறாரு. இந்த பக்கவாட்டுல யாரும் தெரியாது. ஆமா, அதனால இது ஒட்டிக்க சொல்லுங்க. இந்த கவர்லாம் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க தலை பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கிளிப்பை மாட்டிக்கணும். இந்த கவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்க தலைக்கு கொடுங்க. நல்லா இருக்கு. இந்த கிளிப்பை மாட்டணும் தம்பி. இந்த மாதிரி போன்ல பேசிட்டு போறவங்க ஒண்ணு செய்யுங்க. உங்களுடைய அவசரமா தொடர்பு கொள்ளணும், யாரை தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய வண்டியிலே எழுதி வச்சிருங்க. ஏன்னா அவசரத்துல தேடுறப்ப கிடைக்கும், உடனே கூப்பிட்டு சொல்லிடலாம். எப்பவுமே போன் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த போன் வந்து அவங்க அவசரத்துக்கு கூப்பிடலாம், ஆனா நம்ம அவசர சிகிச்சைக்கு போயிடக்கூடாது. இந்த கிளிப்பை மாட்டணும். அப்படின்னா பாதுகாப்பா இருக்கீங்கன்னா அடுத்த அப்பாட்ட சொல்லணும். சரியா சாமி? ஒரே நிமிஷம் அவ்வளவு நிக்க சிக்னல் நிக்கும். இதுல போட்டுருக்கேன். சுத்தமான சுற்றுச்சூழல் இருந்தா தான் நீங்க எதிர்காலத்துல சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காத்து கிடைக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? இனிமேல் என்ன செய்யணும்? அவர் எப்படி மாட்டிருக்காரு, அவர் மாட்டு மாதிரி மாட்டுங்க. ஏன்னா அவர் பிரேக் பிடிச்ச நீங்களும் தான் முன்னாடி வருவீங்க. சரியா தம்பி? இந்த கிளிப்பை மாட்டணும். போன் அப்புறம் பேசிக்கலாம். போனை உள்ள மாட்டிருக்கிறதுனால சொல்றேன் நான். சரியா? அந்த கிளிப் எப்பவுமே மாட்டிக்க. இந்த வரைக்கும் மாட்டாம தானே வந்திருக்கீங்க. தலைக்கவசம் மாட்டா தான் வண்டியில ஏறுவேன்னு சொல்லணும். சரியா சாமி? இந்த வண்டியில சிவப்பு ஸ்டிக்கர் இல்லாம தான் இருக்குது. இவ்வளவு பெரிய வண்டி போகுது, விளம்பரம் ஒட்டிட்டாங்க, சிவப்பு ஸ்டிக்கர் இல்லாம இருக்குது. இந்த விளம்பரம் ஒட்ட வண்டிகள் எல்லா வண்டிகள்லயுமே அரசு வாகனங்கள்ல ஸ்டிக்கரே இல்லைங்க. பின்னாடி வந்து இருசக்கர வாகனம் வரிசை அடிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி எல்லா வண்டியிலும் ஒட்ட சொல்லிடுங்க. விளம்பரம் வச்ச வண்டியில பனிமலையில போய் சொல்லி அவசியம் ஒட்ட சொல்லுங்க. நிறைய வண்டிகள் இல்லை, இப்பயே 3 வண்டியில ஒட்டிட்டாங்க. சரியா? சொல்லி ஒட்ட சொல்லுங்க. நிறைய வண்டிகள் இல்லாம இருக்குங்க. பின்னாடி இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இது இல்லாம தான் இருக்குது. இந்த வண்டியில ஒட்டாம இருக்குங்க. நாங்க ஒட்டியாச்சு. வழி சம்பளமா பாதுகாப்பா கொண்டு வரீங்க. இந்த ஸ்டிக்கர்ல ஒட்டுவாங்களா, அது காணா உள்ள இருக்கா? சரி பரவாயில்ல. எனக்கு காலையில் நேரத்துல மழை நேரத்துல தெரியாம போயிடக்கூடாது. இங்க மட்டும் தொடச்சிருங்க, தொடச்சி ஒட்டிக்கோ. சரியா தம்பி? எப்ப கீழே ஒட்டிக்கோ. இங்க ஸ்டிக்கரே இல்லாம இருக்குது ராஜா. ஒட்டிதான் நினைச்சீங்களா? வண்டி எடுக்கிறப்ப பார்க்க வேண்டாமா தம்பி? வண்டி சாய் போட்டா ஓட்டுல போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 20 நேரத்துல நிப்பாட்டுறீங்க. யாராவது இருசக்கர வாகனத்துல முந்தி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? ஒட்டிக்கோங்க, போய் முழுசா ஒட்டிக்கோங்க. சரியா?